ஆயிடுச்சு பார்த்து. நானும் அவனை தானே தேடின்னு இருக்கேன். எங்க போனான்னு தெரியலையே, போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. உங்க அப்பாவும் கண்டிக்க மாட்டாரு. ஆமா, ரெண்டு பேரு என்ன பேசின்னு இருக்கீங்க? நாங்க ஒன்றும் பேசல. தம்பி ஒருத்தன் காணாம போனா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். எங்க போனவன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. உனக்கும் தெரியாது? எனக்கும் தெரியாது. சரி, அவங்க கூட படிக்கிறாங்களே அந்த பசங்களை என்ன ஃபோன் பண்ணீங்களா? யாருக்கும் பண்ணலையே. நீ பண்ணி பார்த்தியா? இல்லையே, நான் பண்ணலையே. நான் பண்ணி பார்க்குறேன். சரி. பசங்க வெளியே போனா பெத்தவங்கிட்ட சொல்லிட்டு போனான்னு அறிவே இருக்க மாட்டேன். எதை போகிறானு எதை வரானு என்னதான் பண்ணுறானுன்னு ஒன்றுமே புரியல. அவன் போனது இருக்கட்டும், இந்த வீட்டை விட்டு போனானே உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரி சரி, இங்கே போயிருக்க மாட்டான். அதை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கான். என்ன நடக்குது பார்ப்போம். சரி, இப்போ பார்ப்போம். டே சாரதி, எங்கடா இருக்குதா? உங்கள் வீட்டில் ஏதோ சண்டே ஆகுதுடா. உங்களை தேடினுங்கிறா எல்லாரும். நீ எங்கடா போயிருக்கா? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேர்றா ஒழுங்கா. டேய் சாரதி, யார்கிட்ட இருந்தா ஃபோன் வருது? அது எங்கள் அண்ணன். எப்போ பார் ஃபோன் தொலை விட்டுனுப்பா. எப்போ பார்த்தாலும் என் தொலை விட்டு நேர்ப்பாங்க. டேய், அது மாதிரிலாம் பேசாதடா. உங்க அப்பா அம்மா தானே. ஃபோன் வந்தா ஃபோன் அட்டன் பண்ணு. ஏய் மச்சான், அந்த ஃபோன் அட்டன் பண்ணா அவன் ஜாலியாக இருந்து நான் போயிடுவேன் இங்கேருந்து. டேய், நீ போவாதடா. அப்புறம் நம்ம ஜாலியாவே இருக்க முடியாதுடா. போவாத, நீ ஃபோனை குத்துரு. நம்ம எதனா தூக்கி போட்டுடலாம். ஏய், என்னடா ஃபோன் வந்துட்டே இருக்குதுடா. டான்ஸ் ஆடணும்னா அது கூட டே சாரதி, என்னடா பண்ணிக்கிறீங்க? உன் அப்பா அம்மா தெரிஞ்சா நீங்கள் கூத்து வச்சுக்கிறீங்க. இது என்னடா நினச்சிக்கிறா? நான் யார் ஃபஸ்ட்டு உள்ள விட்டது? வாட்ச்மேன் கூட்டுமாங்க வெளியே. ஏய் மச்சான், நீ ஆடு மச்சான். இதா அப்பா அம்மா சொல்லி படி வச்சு போட்டுறேன். இதா என் மான மரத்தான் போச்சு. என் மான மரியாதை தான் போச்சு தெரியுமா? என்னடா போச்சு? அவன் ஃப்ரெண்ட் எதுவே நவாயோன்னு பேசிட்டான். இனிமேட்டு சார் எதுக்கிறதுன்னு சொன்னியா அவ்வளோதான் உங்கள. என்னடா பண்ணுவ? நானும் காணாம போயிடுவேன். அடப்பாவி. ஆமா, என்ன ஏதோ பேசின்னு இருந்த? என்ன பேசின்னு இருந்த? 2-3 நாள் ஆள் இல்லைல்ல, அது கேட்டேன். அதுக்காக வந்து கத்திட்டு போறான். எது கத்துனா? அவன் எதனா திட்டானா? ஆமா, அதனாலதான் வந்து ரொம்ப கத்திட்டு போறான் என்கிட்ட. இந்த பசங்களே இப்படிதான் இருக்காங்க. சரி, என்ன பண்ணுது? சரி, அதை வெளியே போகலான்னு போயிட்டோம். அவனை வீட்டுக்கு வந்த பிறகு அவனை கண்டிக்கலாம். இப்போ எதோ அவனை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. சரிங்க. பையன் வீட்டை விட்டு போய் 3 நாள் ஆச்சு. அதை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா? ஒரு போனாச்சு போட்டு பாத்தீங்களா? என்னங்க, நான் பாட்டு நீ கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க தலையை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இது வரைக்கும் 10 ஃபோன் பண்ணிட்டேன். என் ஃபோனை அவன் எடுக்கவே மாட்டேன்றான். என்ன என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அப்படியே விட்டுலாமா? நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க சொல்ல முதல்ல அப்பாவை மதிடா, அண்ணனை மதிடா, அப்படி சொல்லி நீங்கள் வளர்க்கலாம். பசங்க வந்தாலும் அம்மா 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 தானே சொல்கிறாங்க.
அப்பா அண்ணன் சொல்றாங்க. இப்போ எங்கடா காணோம்னா எங்க மேல பழிய போட வேண்டியது. என்னைக்காவது ஒரு நாள் வந்து பசங்க கிட்ட அன்பா பேசிருக்கீங்களா? அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டிருக்கீங்களா? அவனை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்களா? புரிஞ்சுக்காமையா நான் அவனை பணத்தை கட்டி படிக்க வைக்கிறேன்? பணத்தை கட்டி படிக்க வச்சா மட்டும் போதாதுங்க, பசங்களோட மனநிலைமையும் புரிஞ்சு நடந்துக்கணுங்க. பெரிய மனநிலைமை. சரி சரி, எங்கே போயிருக்க மாட்டான், சீக்கிரம் வந்துடும். ஹாய் மம்மி, ஹாய் டாடி, எப்படி இருக்கீங்க? அட பாவி, எங்கடா போய் தொலைங்க? உங்கள் அம்மா தொல்லை என்னால் தாங்கவே முடியல. ஏங்க பையன் வந்துட்டான்ல, ஏங்க திட்டுறீங்க? பையன் வராதப்ப என்ன திட்டி இருப்ப, பையனை திட்டி பார்க்கலாம். திட்டான், பையன் வந்துட்டான், இப்போ அவனை திட்டி பார்க்கலாம். உங்களை வேணா திட்டுவேன், என் பையனை வந்து நான் திட்ட மாட்டேன். வாடா கண்ணா, சாப்பாடு போடுறேன். ஓகே. என்னக்கா சாரி வந்துட்டானா? ஆமாண்டா, என் ராசா வந்துட்டான்டா. வந்துட்டான், கண்டிக்கவே மாட்டேன்.